இன்றைக்கி பனானா பால் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பழுத்த நேந்திர பழத்தை எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நெய் இல்லைனா வனஸ்பதி சேர்த்து நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். ரவை நல்லா வறுந்து வரும்போது ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். இப்போது அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திர பழத்தை போட்டு சின்ன கப் அளவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நேந்திரம்பழம் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டுக்கணும். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூடவே 4-5 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கணும். அது கூடவே ஒரு 6-7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அது இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும். இந்த டைமில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும், சின்ன கப் அளவுக்கு. மறுபடியும் அதை நல்லா கொலன்னு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு அதை நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது அந்த ரவை நல்லாவே வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கணும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கிளறி வச்ச ரவையை நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கை சுட தான் செய்யும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூட அப்பப்போ நம்ம ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். இது நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் முதல்ல ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை போடும்போது சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை எல்லாத்தையும் போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம உருண்டையை மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலராக மாறி வரும். வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒவ்வொரு உருண்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பொறுமையாக எடுக்கணும். அண்ட் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம். இதை நான் பிச்சு கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஆவி பறக்குதுன்னு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.